சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன உமா? சின்ன பொண்ணு, நம்ம மாப்பிள்ளைக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, சமைக்க தெரியுமான்ற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு தான் சின்ன பொண்ணு பவியை இவருக்கு காட்டணும். ஆமா உமா, சரியா சொன்ன பத்தியா? பவிக்கு ஆடவும் தெரியாது, பாடவும் தெரியாது, சமைக்கவும் தெரியாது. அப்ப இவர் தானே எல்லாம் பண்ணணும். ஆமா சின்ன பொண்ணு, பாட தெரியலனா ஆட தெரியலனா கூட பரவாயில்ல, சமைக்க தெரியுமான்ற கேள்வி கேட்டுட்டு சின்ன பொண்ணு பவியை கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. பவிக்கு சமைக்க தெரியாதுன்ற விஷயம் தெரியாம இவர் வேற அதை செய்யி இதை செய்யின்னு சொல்லி அவ எதையாவது செஞ்சுட்டு வந்து கொடுத்து இவர் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாருன்னா என்ன பண்றது? ஆமா சின்ன பொண்ணு, நம்ம அந்த கேள்வி கேட்போமா இவர்கிட்ட? அக்கா, எப்படி பார்த்தாலும் இவர் தான் பவிக்கின்னு ஃபிக்ஸ் ஆயாச்சு. பின்ன இந்த கேள்வி எதுக்கு இப்ப கேட்டுக்கிட்டு? ரெண்டு பேரும் நிச்சயம் முடியட்டும். அப்புறம் தம்பிக்கு என்னென்ன வரும் என்னென்ன வராதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். சரி சின்ன பொண்ணு. ஏட்டி, 3 பேரும் இங்க நின்னு தொங்கிக்கிட்டு என்ன பண்றீங்க? உங்க 3 பேர்கிட்ட பவியை தானே கூட்டிட்டு வர சொன்னேன். போய் முதல்ல அவளை கூட்டிட்டு வாங்க டி.